அனைவருக்கும் மாலை வணக்கம். கலைக்காவிரி வரலாற்றில் மேலும் ஒரு புதிய முத்தாய்ப்பான படைப்பு தான் இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம். கலைக்காவிற்கு நிறைய டைமண்ட், முத்து, பேர்ல் இது நிறைய இருக்கலாம். அதில் ஒரு முத்து இந்த அழகு சேர்க்கிறத இந்த இறைவனுக்கும் ஜார்ஜுக்கும் நான் முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் செய்யணும் அப்படின்னு சொன்ன உடனே ஃபாட்ட பேசும்போது ஃபாதர் ரொம்ப சந்தோஷமாக, நமக்கு எவ்வளோ பிஸி ஷெட்யூல் இருந்தாலுமே தாராளமாக செய்யுங்க லீமா அப்படின்னு சொல்லி எனக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தந்த செயலர் தந்தை அவர்களுக்கும் முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். டாக்டர் விசித்ராவுக்கு நான் தேங்க் பண்ண வேண்டிய டைம் இது. ஏன்னா அவங்க நிறைய காலேஜ்க்கு எக்ஸ்டர்னலாக எக்ஸாமினராக போயிருக்கிறாங்க. ஆனால் தன்னுடைய மாணவிகள் கலைக்காவிரியில் தான் படிக்கணும், இந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் இந்த 10 டேஸும் கலைக்காவிரியில் தான் படிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு கலைக்காவிரி தன்னுடைய குடும்பமாக நினைத்து மாணவர்களை இங்கே அனுப்பி வைத்தீர்கள். எங்களால் முடிந்த அளவுக்கு அந்த மாணவர்களை நாங்கள் உருவாக்கியிருக்கிறோம். உங்களுடைய பெருந்தன்மையான அந்த மனதிற்கு கலைக்காவிரி குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி இன்டர்ன்ஷிப் ஒருத்தவங்க செஞ்சு முடிக்கிற காரியம் இல்லை. இந்த நிகழ்வை எடுக்கும்போது எனக்கு உறுதுணையாக இருந்து இந்த மாணவர்களை பயிற்றுவித்த என்னுடைய பேராசிரியர் மதிப்பிற்குரிய யோகேஸ்வரி மேம் அவர்களுக்கும், டாக்டர் சாராள் மேம், டாக்டர் பிரேம்குமார் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த 3 பேர் தான் என்னோட இருந்து அந்த மாணவர்களுக்கு ஒவ்வொரு கரெக்டாக அந்த அவர் டைம் டேபிள் படி அவங்களுக்கு தேவையான 10 நாள் டைட்டான ஒரு ஷெட்யூல் கொடுத்து வெறும் கலையை மட்டுமல்ல வாழ்க்கைக்கு தேவையான அநேக பல்வேறு விதமான பழக்க வழக்கங்களையும் அவங்க கற்றுக் கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. இங்கே தான் நாங்கள் ப்ரேயர் அட்டன் பண்ணணும், டைமுக்கு இங்கே வரணும், சின்சியராக படிக்கணும், படித்ததை அன்றைக்கே ப்ராக்டிக்கலாக எழுதணும், அப்படி நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே 10 நாள் இருந்தாலும் எங்களோடு இருந்து உறுதுணையாக இருந்து எங்களோடு எங்கள் மாணவர்களோடு இணைந்து பயணித்த 3 மாணவர்களுக்கும் எங்களுடைய கலைக்காவிரி குடும்பம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தற்பொழுது இந்த மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கும் நேரம் இது. மதிப்பிற்குரிய செயலர் தந்தை அவர்களையும் முதல்வர் அவர்கள், இந்நிகழ்வின் தலைவி டாக்டர் விசித்ரா அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். மாணவி தனலக்ஷ்மி, பி மீனு, எஸ் ஏ வர்ஷினி 3 மாணவிகளும் அன்போடு மேடைக்கு வரும்படி அழைக்கின்றேன். இந்த 10 நாட்களில் அவங்க கீர்த்தனை 2, தேவாரம், அடவுகள்லாம் பயின்று ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பி மீனு அவங்களும் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. எஸ் ஏ வர்ஷினி அவங்களும் ஏ கிரேட் வாங்கியிருக்கிறாங்க. இவர்களுக்கு பயிற்றுவிட்ட ஆசிரியர்களான டாக்டர் சாராள் மேம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் பிரேம்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டாக்டர் பிரேம்குமார் அவர்கள். அடுத்ததாக பயிற்சி பட்டறையின் ஒருங்கிணைப்பாளராக டாக்டர் லீமா மேம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அடுத்த நிகழ்வாக இன்று நம்மிடையே சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் பாண்டிச்சேரி பாரதியார் பல்கலைக்கூடத்தின் நடனத்துறை தலைவர் மதிப்பிற்குரிய மேம் விசித்ரா மேம் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நமஸ்காரம். First of all, I take this wonderful opportunity to congratulate all the junior students of today's function. ரொம்ப 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 நல்லா பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எனக்கும் ஒரு பாட்டு போடுவீங்கன்னு நினச்சேன், ஒரு பாட்டையும் காணும். அண்ட் சீனியர்ஸ் எல்லாருமே என்ன பாட்டு போட போகிறாங்க, உங்களை அவங்க ரொம்ப ரொம்ப பார்த்துட்டே இருக்காங்க. எப்படி என்ன இவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணியிருக்காங்கன்றது. அப்படி தானே நீங்கள் அப்படி தானே நினைக்கிறீங்க? என்ன ஜட்ஜ் பண்ணியிருக்காங்க இவங்க, நம்மளுக்கு என்ன பாட்டு வரும், நம்மளை பற்றி என்ன இவங்களோட திங்கிங், இதெல்லாம் தானே இருக்குது. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு திஸ் இஸ் ஒன் லாஸ்ட் டைம் வி மிஸ் யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதே தான் என்னோடையும் அவஸ்தை. நானும் ஒரு வாட்டி கலைக்காவிரி உள்ள வரச்சியும் நான் நினைப்பேன்,
இதுதான் லாஸ்ட் டைம்னு மிஸ் பண்ண போகிறோம். ஆனால் என்னோட குருவோட ஆசீர்வாதமோ இல்லைன்னா பகவானோட ஆசீர்வாதமோ இன்னும் தெரியல. எவ்ரி டைம் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் கூட அகெயின் நானே தான் வந்துட்டு இருக்கிறேன். அதுக்கு நான் ஆல்மைட்டிக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சொல்கிறேன். என் குரு மார்க்கருக்கும் என்னோடய குரு யோகேஸ்வரி டீச்சர் இங்கே இருக்காங்க. டீச்சரோட பிளெஸ்ஸிங், டீச்சரை பற்றி எல்லாருக்கும் தெரியும். டீச்சரோட பிளெஸ்ஸிங் எனக்கு இருக்கிற வரைக்கும் நான் உயர்ந்துகிட்டே தான் போவேன். என்னை பார்த்து டீச்சர் சந்தோஷப்படுறதா இல்லை டீச்சருக்காக நான் சந்தோஷப்படுறதான்னு எனக்கு புரியாத ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா உங்களை மாதிரி படிக்கிற காலத்தில் ரொம்ப சண்டை போடுற ஒரு பாஸ்ட்டு தான் எனக்கு இருந்திருக்கு. ஏன்னா ஒன்றும் புரியாத ஒரு வயசில் தான் இந்த மாதிரி ஒரு கலையை கற்றுக்க அம்மா சொன்னது கேட்டோம், அப்புறம் குரு சொல்கிறது கேட்கணும், அவ்வளோதான். எங்களோட ஜெனரேஷன் அப்படி தான் இருந்தது. வெறும் சொன்ன பேச்சு கேட்டுக்கிறது, திருப்பி ஒரு வார்த்தை கேட்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி எவ்வளோ டெவலப் ஆகிருக்கு. நீங்கள் எல்லாருமே நிமிஷ நேரத்தில் அந்த மெமரிஸ் எல்லாம் நீங்கள் வந்து அவங்களுக்கு கையிலே கொடுக்குறீங்க. பென்ட்ரைவ்லையோ இல்லைன்னா ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டாலேயோ இல்லைன்னா ஒரு ஃபேஸ்புக்லேயோ அவங்களோட மெமரிஸ் எல்லாம் பார்க்க முடியுது. பட் எங்களுக்கு அது கிடைக்கல. எங்களுக்கு ஒன்லி ஷேரிங், நேராக தான் நான் டீச்சரோட பேசினது அந்த ஒரு மெமரி தான் இருக்குது. அது நம்ம என்றைக்குனாலும் அதை ஒரு பாக்ஸாக வச்சுக்க முடியறதில்ல. அதனாலே இன்னும் தெரியல, அந்த ஷேரிங் மொமெண்ட் வந்து ரொம்ப இமோஷ்னலாக ஆகிடுவேன் நான் சம்டைம்ஸ். ஏன்னா ரொம்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது அன்றைக்கி நான் படிச்சிருக்கிற பாடங்கள் எல்லாமே வந்து என்னோடய வாழ்க்கைக்கு என்னோடய லைஃப்பில் எங்கெங்கே இருப்போன்னு சொல்ல முடியல. நான் பிறந்தது வளர்ந்ததெல்லாம் கேரளாவில். ஆனால் அதுக்கப்புறம் வந்து சேர்ந்தது ஒரு தமிழ் பேசுகிற ஒரு இடத்துல. அங்கேயும் என்னால் இந்த அளவுக்கு நான் வரணும்னா கண்டிப்பாக எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடங்கள் மட்டும்தான். மற்றபடி நம்ம ஒன்றும் கற்றுக்க போகிறது இல்லை. வீட்டில் இருக்கிறச்ச அம்மா சொல்கிறது இல்லை அப்பா சொல்கிறது அவ்வளோதான். அதே மாதிரி வெளியில் கலாமண்டலம் டீச்சிங் அந்த படிக்கிற டைம்லேயும் அவ்வளோதான் எனக்கு இருந்த எக்ஸ்போஷர். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு விஷயமும் அன்றைக்கி சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயமும் இன்றைக்கி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்குது. அதனால எனக்கு வந்து என்றைக்குமே நான் தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். என்னோடய குருமார்களுக்கு எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம ஸ்டடி டைமில் எந்த விஷயம் கற்றுண்டாலும் அது டாக்குமெண்டேஷன்ன்ற பேரில் புக்கில் தான் எழுதி வச்சுருக்கேன். நாட் ஒரு வீடியோ எடுக்கிறதோ இல்லைன்னா ஒரு வேறு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மூவி டைப்பிலும் அதெல்லாம் பண்ணதே இல்லை. எல்லாமே ரைட்டிங்கில் தான் இருக்குது. அது அன்றைக்கி எவ்வளோ யூஸ்ஃபுல். அன்றைக்கி எழுதுறச்சு அவ்வளோ டீச்சருக்கெல்லாம் வேறு வேலை இல்லை, எவ்வளோ எழுத வைக்கிறாங்களே அப்படின்னு நினைப்போம். ஆனால் இன்றைக்கி யோசிக்கிறச்சு இந்த நம்மக்கிட்ட இருக்கிற அந்த இப்போ நம்ம படிக்கிறச்ச நம்ம எடுக்கிற அந்த வீடியோ எல்லாம் காணா போகிறச்ச யோசிக்கலாம் இல்லை, ஐயோ இது யார்கிட்ட போய் கேட்பேன். ஆனால் எனக்கு அந்த ஒரு பாக்கியமும் இருக்குது. என்னோடய குருக்கிட்டேயே தான் நானும் இருக்கேன். என்றைக்குனாலும் எப்போ வேணாலும் தைரியமாக வந்து அவங்கக்கிட்ட அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணிக்கிற அளவுக்கு ஒரு பிளெஸ்ஸிங் கிடச்சிருக்கிற ஒரு ஆள் தான் நான். அதே மாதிரி தான் கலைக்காவேரி எப்போவுமே கலைக்காவேரின்ற ஒரு காலேஜை பற்றி நான் தெரிஞ்சுக்கிறதே என் டீச்சரை தேடுற அந்த தேடலில் தான். அந்த டீச்சரை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கலைக்காவேரி கலைக்காவேரி வந்ததுக்கப்புறம் இங்கே இருக்கிற எல்லா ஸ்டாஃப்னு சொல்ல முடியாது, எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸு தான். அவங்கெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, அவ்வளோ டெடிக்கேஷன், அவ்வளோ டிட்டர்மினேஷனோட டிசிப்ளின், டெக்கோரம் எல்லாம் அந்த 4D நம்மளுக்கு லைஃப்பில் தேவை. அந்த 4Dக்குமே ஈக்குவலண்ட்டாக அவங்களோட சர்வீஸ் இருந்தது. அதனால தான் நான் இந்த வாட்டி NEP சிலபஸ் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி சென்ட்ரல் யூனிவர்சிட்டி, அதனால் எங்களுக்கு NEP சிலபஸ் ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ நான் தான் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்டாக அங்கே இருக்கேன். அதனால் ஃபஸ்ட் டைம் வந்தது எனக்கு வந்து அந்த டிசிப்ளின் டெக்கோரம் எங்கே கிடைக்கும்னு நான் தேடினப்போ எனக்கு கண்டிப்பாக என் ஃபாதரை தான் நினைப்பு வந்தது. ஃபாதர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக அது நடக்கும்னு எனக்கு தெரியும். எப்படியாவது என்னோட தாட் இல்லைன்னா என்னோடய திங்கிங் நீங்கள் அது ஃப்ரூட்ஃபுல்லாக கொண்டு வந்து தருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் லீமா கூட நான் ஷேர் பண்ணேன். லீமா கூட சொன்னாங்க, பரவாயில்ல விசித்ரா நம்ம பார்த்துக்கலாம், நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அது இன்றைக்கி முடிஞ்சது. ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் சார். ஏன்னா எங்கள் கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு பிளேஸ் கொடுத்து அவங்களையும் நல்லபடியாக நான் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் டே வந்து பார்க்குறச்சையும் எனக்கு புரிஞ்சுது. நீங்கள் வந்து யூ ஆர் இன்டு அந்த
ஆர்டிஸ்ட் கூட தான் நீங்கள் எப்போவுமே இருக்கீங்கன்னு, அவங்களுக்கு நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ரூம்ஸ் ஆகட்டும், அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கிற ஸ்டாஃபாக இருக்கட்டும், அவங்களுக்கு அந்த டைம் டேபிள் பார்த்ததுலேருந்தே ஐ கேம் இன் டு ஏ கன்க்ளூஷன் தட் த ரைட் பிளேஸ் ஐ சூஸ் அப்படின்றது எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் அது மாதிரி மேடம் கூட அன்றைக்கி வந்து பேசுகிறச்சையும் ரொம்ப பாசிட்டிவாக பேசுனீங்க. அதனால் நெக்ஸ்ட்டு நம்மளோட MOU கூட நான் பிளானிங் வித் மை டிபார்ட்மெண்ட் ஹையர் ஆஃபீஸர்ஸ், அதுவும் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு ஆசைப்படுறேன். அண்ட் வி ஷுட் ஹாவ், நான் நிறைய டவுட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். ஓ சொல்லவா இல்லை ஊஹூ சொல்லவான்ற ஒரு பாட்டு மாதிரி தான் உங்களோட இன்றைக்கத்த ஃபங்க்ஷன். நீங்கள் ஊன்னு சொல்கிறச்சே ரொம்ப எதுவுமே பேசுகிறதுக்கு இல்லை, அந்த அளவுக்கு நீங்கள் நல்லபடியாக பண்ணி வச்சுருக்கீங்க. அதே மாதிரி உங்களோட சீனியர்ஸ் எல்லாருமே வெளியில் போகிறாங்க, அட்வைஸ் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நானும் நினச்சேன் எதுக்கு ஒரு சீஃப் கெஸ்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஏன்னா எல்லாமே சொல்லிடுறாங்க. எல்லோரும் மீன்ஸ் எல்லாருக்குமே தெரியுது லைஃப்பில் என்னென்ன நெக்ஸ்ட்டுன்றது எல்லாருக்குமே தெரியுது. உங்களோட அந்த ஷார்ட் ஃபிலிம் மாதிரி ஒன்று பண்ணிங்களே, அது யார் அந்த கேமராமேன் தெரியல, ரொம்ப நல்லா இருந்தது. அது அந்த ஹிடன் கேமரா யார் வச்சாங்களோ தெரியல. இதெல்லாம் நீங்கள் வந்து யோசித்து யூ ஆர் மேக்கிங் இந்த மொமெண்ட் வந்து அவ்வளோ ஒரு அழகான ஒரு மொமெண்ட்டாக நீங்கள் எடுத்து வைக்கணும்னு யோசிக்கிறது கூட உங்களுக்கு கிடச்சிருக்கிற அந்த ஃப்ரீடம் தான். அந்த ஃப்ரீடம் கொடுக்கணுன்னா சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் நல்ல பிள்ளைங்களாக இருக்கணும், அப்போ தான் அந்த ஃப்ரீடம் கிடைக்கும். நீங்கள் எல்லோரும் நல்ல பிள்ளைங்க, நல்ல அழகான ஒரு ஈவினிங், அழகான ஒரு ஃபங்க்ஷன், அதில் மிஸ்யூ எல்லாம் கிடையாது. இனி அடுத்த ஸ்டேஜுக்கு நீங்கள் போகிறச்ச உங்களுக்கு நிறையா ஹடில்ஸ் இருக்கும், நிறைய ஈகோஸு, நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்கெல்லாம் இங்கேருந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிற பக்தி, மரியாதை, அது என்றைக்குமே விடக்கூடாது. அது எப்போவுமே உங்களோட கூடயே எடுத்துகிட்டு போகணும். இந்த நம்ம படிச்சிருக்கிற இன்ஸ்டிடியூஷனுக்கும் சரி, நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிற குருக்கன்மார்க்கும் என்றைக்குமே நன்றியோடு தான் இருக்கணும். ஒரு நாள் கூட அவங்கள நினைக்காம இருக்கவே கூடாது. அது என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு தான். நான் வந்திருக்கிற பாதையிலேருந்து, எனக்கு கிடச்சிருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் சொல்கிறது அது ஒன்று தான், யூ ஆல்வேஸ் பி வெரி ஹானஸ்ட். அவ்வளோதான், எனக்கு வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, அட்வைஸ் சொல்கிறது டைமும் இல்லை. நீங்கள் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது போல இருக்குது. அண்ட் தேங்க்யூ, எப்போவுமே தேங்க்ஃபுல்லாக இருக்கும். கலைக்காவேரி என்னை வரவேற்கிறது நான் வந்து பகவான் கொடுத்த பிளெஸ்ஸிங்காக மட்டும்தான் நினைப்பேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம், என்னோடய பேர் வர்ஷினி. நான் பாரதியார் பல்கலைக்கூடம்லேருந்து பேச்சுலர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன். எங்களுக்கு வந்து NAP சிலபஸ் படி இன்டர்ன்ஷிப்புன்ட்டு ஒரு பேப்பர் இருக்குது. அதுக்காக நாங்கள் 2 வீக்ஸ் வந்திருந்தோம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட. மார்ச் 9th வந்திருந்தோம். எங்களுக்கு இன்டர்ன்ஷிப் ஒரு பயம் இருந்தது, எப்படி பண்ண போகிறோம். எங்களோட டீச்சர்ஸ் தாண்டி வேறு டீச்சர்ஸ்கிட்ட படிக்கிறப்ப அந்த ஒரு பயம் இருந்தது. ஆனால் ஃபஸ்ட் டே கிளாஸ் போனோடனே எங்களுக்கு ஒரு மாதிரி எங்கள் வீட்டிலே இருந்த ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. டீச்சர்ஸ் எல்லாம் கம்ஃபர்டபுளாக எங்களுக்கு நிறைய புது விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்க. இந்த 2 வீக்ஸுமே எங்களுக்கு வந்து இங்கே காலேஜ்லேயே இருந்த மாதிரி தான் ஒரு ஃபீலிங்கு, வெளியே வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இல்லை. நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸும் நாங்கள் கெயின் பண்ணோம். அந்தந்த டீச்சர்ஸ் வந்து சொல்லி கொடுக்குறப்ப எங்களுக்கு புதுசாக இருந்தது. நாங்கள் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா அது திட்டினாலும் பரவாயில்ல, நம்ம மாற்றிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்செப்ட் எங்களுக்கு நல்லா வந்துருந்தது. யோகேஸ்வரி மேம்கிட்ட படிப்போம்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி மேம். மேம் கிட்ட வந்து அந்த ஒரு மாதிரி மதர் அண்ட் ஸ்டூடெண்ட் இருக்கிற அந்த இது வந்து அழகாக இருந்தது இன்றைக்கி. சீனியர்ஸும் சரி, இங்கே இருக்கிற எல்லா சீனியர்ஸும் இங்கே கூட க்ளோஸாக இருந்தாங்க. நாங்கள் வந்து பயந்தோம் பேசுவாங்களா அப்படின்ற அந்த ஒரு பயம் இருந்தது. ஆனால் இங்கே கூட அவங்களும் இங்கே இந்த காலேஜ்லேயே படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி அவங்க எல்லாருமே எங்ககிட்ட பேசினாங்க. அதுவும் ஒரு நாள் நாங்கள் ஃபாதரோட எத்திக் கிளாஸுமே அட்டன் பண்ணியிருந்தோம், அவ்வளோ அழகாக இருந்தது. தேங்க்யூ ஃபாதர். அதுக்கப்புறம் ஹாஸ்டல்லையும் சரி எங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லா ஹாஸ்டல்லையும் விட இந்த ஹாஸ்டல் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கம்ஃபர்டபுளாக இருந்தது. எல்லாருமே ஹாஸ்டல்லையும் சரி காலேஜ்லேயும் சரி எங்கள் கூட ரொம்ப க்ளோஸாக பழகினாங்க. நிறைய புது எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணோம், நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம். நாங்கள் வந்து அடுத்த ஃப்யூச்சரில் எப்படி போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்துருந்தாங்க. தேங்க்யூ ஃபார் த கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி மேம். தேங்க்யூ. என் பேர் வந்து தனலக்ஷ்மி. நான் வந்து பாரதியார் பல்கலைக்கூடத்தில் செகண்ட் இயர் படிக்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி வந்து பாரதிதாசன்ற கல்லூரியில் BA தமிழ் முடிச்சுட்டு அதுக்கடுத்தது டான்ஸ் எனக்கு ரொம்ப ஆசை படிக்கணும்னு. அதனால் நான் என்னோடய குரு
ஆனந்தவல்லின்ற குருவோட அவங்களோட கைடில், ஏன்னா அவங்களும் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் தான் படித்தாங்க, அவங்க சொல்லி நான் அந்த காலேஜில் வந்து சேர்ந்தேன். ஃபஸ்ட் இயர் போகும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, நல்லா படிக்கணும். ஆனால் எனக்கு ஃபுல்லாகவே ஆம்பிஷன்னா ஃபுல்லாக முடிச்சுட்டு கிளியராக வரணும், அப்படி தான் என்னோடய ஆசை. செகண்ட் இயர் வரும்போது இன்டர்ன்ஷிப் போன்னு சொல்லும்போது சொல்லப்போனால் என்னால் தான் வந்து இன்டர்ன்ஷிப்பு ரொம்ப லேட் ஆச்சு. எனக்கு மேரேஜ் வச்சுருந்தாங்க. என்னெல்லாம் நாங்கள் பிப்ரவரியிலே நாங்கள் வரும்போது மார்ச் வந்ததே வந்து என்னால் தான் லேட் ஆச்சு. நான் வரும்போதே எனக்கு ஒன்றுமே தெரியாது, எதுவுமே எனக்கு ஃபுல்லாக பிளாங்காக வந்தேன். ஏன்னா மேரேஜ்க்கு 1 month லீவ் போட்டேன். அதுக்கடுத்து நான் டான்ஸ் பண்ணவே இல்லை. அப்படியே மேரேஜ் ஆகி உடனே கலைக்காவிரியில் தான் என்ட்ரேன் நான். ஆகும்போது லீமா மேம் பார்த்தோன்னே ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணேன். வந்த உடனே நாங்கள் லீமா மேம் பார்த்தோம். அவங்க கைட் பண்ணாங்க, இங்கெல்லாம் போங்கடா. நாங்கள் பேக் ரிமூவ் பண்ண உடனே நாங்கள் காலேஜ்குள்ளே கிளாஸ் அட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஃபஸ்ட் கிளாஸ் வந்து எங்களுக்கு சாரல் மேம் எடுத்தாங்க. ஃபஸ்ட்டு கிளாஸே எங்களுக்கு ரொம்ப எனர்ஜியே கிடையாது, ஃபுல்லாக தானோ செம கால்வலி, ரொம்ப டயர்டாயிடுச்சு. ஏன்னா 4 o'clock வந்தோம், டயர்டாச்சு. ஆனால் அதுலேருந்தே நாங்கள் கண்டினியூ பண்ணோம். செகண்ட் பீரியட் வந்து லீமா மேம் கிளாஸ் போனோம். ஓகே, நம்ம அவங்க எடுத்த உடனே இந்த கீர்த்தனை முடிச்சிடணும். ஏன்னா உடனே நாங்கள் இன்றைக்கி என்ன படிக்கிறோமோ உடனே போயிட்டு, நாங்கள் சொல்லப்போனால் காலேஜில் நாங்கள் பாரதியார் பல்கலைக்கூடத்தில் இன்றைக்கி படிக்கிறோன்னா நாளைக்கு ஒர்க் அவுட்டே பண்ண மாட்டோம். இது எங்களோட மிஸ்டேக் அதுதான். பட் ஆனால் இந்த காலேஜில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கிறதுனா டைமுக்கு எழுஞ்சிக்கணும், டைமுக்குன்னு சாப்பிட்ணும், டைமுன்னு காலேஜ் போகணும். கொடுக்குற ஒர்க்கை இப்போ 12 மணி ஆனாலும் ஒர்க் முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து படுப்போமே. சாரல் மேம் வந்து எங்களுக்கு வரல்னா வர வைக்கிற வரைக்கும் எங்களுக்கு அந்த அடவு எடுத்துனே இருப்பாங்க. எல்லா அடவுமே கவர் பண்ணாங்க. 13 அடவுமே அவங்க எந்த அடவுமே விடாமல், அம்மா நான் வரலனா கூட பரவாயில்லடா, நான் சொல்லித்தரேன். மிச்சபடி பெரிய மேம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, பெரிய மேம் கிட்டேயா போச்சு இங்கே அவள் தான் அப்படி சொன்னாங்க. பட் ரொம்ப எப்படின்னா ஒரு அம்மா மாதிரி எங்களை ஒரு அடிக்க போகிறேன் இரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இது வரைக்குமே எங்களை அடித்ததில்லை. ரொம்ப எப்படின்னா எங்கள் விசித்ரா மேம் எங்களை எப்படி பார்த்துக்குறாங்களோ சேம் அதேமாரி தான் பெரிய மேமும் பார்த்துக்குறாங்க. அதேமாரி ஃபுட்டு சிஸ்டர் கண்டிப்பாக ரொம்ப தேங்க் பண்ணணும். ஒரு வாட்டி நாங்கள் சாப்பிடும்போது, சாப்பிட்டீங்களாடா, பிடிச்சிருக்கா ஃபுட்டு, எப்படி நல்லா இருக்கா, உங்கள் வீட்டு மாரி இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு நாளும் எங்களை வந்து கேட்பாங்க. ஃபுட்டு நல்லா இருக்கா, உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கா, எதாவது பிடிக்கலன்னா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லப்போனால் எங்கள் மம்மி மாரி, அம்மா மாரி எப்படி அவங்க இங்கே எனக்கு எங்கள் அம்மாவை மறக்கலாம், இங்கே இருக்க அம்மா மாதிரி தான் நாங்கள் நினச்சோம். அதேமாரி அங்கே வேலை செய்கிறவங்களும் அப்படி தான் எங்களை பார்த்துக்கலாம். வர உடனே சாப்பிட்டீங்களாடா, காலேஜ் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் அனுப்புவாங்க. இந்த அளவுக்கு எங்களுக்கு காலேஜ் நாங்கள் வெளியில் போனிருந்தாலும் ரொம்ப கண்டிப்பாக வந்து ஒரு இது எடுக்கிறதுக்கே ரொம்ப ரேட்டாக இருந்திருக்கும். பட் அந்த அளவுக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ ஃபார் த கிளாஸ் எல்லாமே பண்ணதுக்கு லீமா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். வணக்கம் எல்லாருக்கும். என்னோடய பேர் மீனு. நான் பாரதியார் பல்கலைக்கூடத்துலேருந்து இன்டர்ன்ஷிப்காக கலைக்காவேரிக்கு வந்திருக்கேன். செகண்ட் இயர் படிக்கிறேன் நான். எனக்கு இன்டர்ன்ஷிப்பு வரதே ரொம்ப தடங்களாக தான் இருந்துச்சு. நான் கொஞ்சம் வரலைன்னே முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறமேட்டா விசித்ரா மேமால் போய் நல்ல எக்ஸ்பீரியன்ஸு கற்றுக்கோ, வெளியில் போ, வெளி உலகம்லாம் என்னன்ட்டு பாருன்ட்டு சொன்னாங்க. அப்புறமேட்டா தான் நாங்கள் கலைக்காவேரி வந்தோம். இங்கே வந்து பார்த்தா நான் விட்டுருந்தால் ரொம்ப மிஸ் பண்ணிகிட்ருப்பேனோன்ட்டு நினச்சிட்டேன் நான். இந்த 10 நாளில் ஆனால் காலம் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்ட்டு நாங்கள் நினச்சோம். 10 நாளில் நிறையவே கற்றுக்கிட்டோம். நிறைய டெக்னிக்ஸ்லாம் கற்றுக் கொடுத்தாங்க எங்களுக்கு. சாரல் மேம்லாம் நான்லாம் அரைமண்டியே உட்கார மாட்டாங்க. உட்காருன்ட்டு அந்த வார்மப்லேயே எங்களோட எனர்ஜி ஃபுல்லாகவே போயிடுச்சு. அடுத்தது போனால் ஓகேஸ்வரி மேம்லாம் உண்மையாக எங்களுக்கு காட் பிளெஸ்ஸிங் தான் நாங்கள் நினைப்போமே ஓகேஸ்வரி மேம் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கள் மேமோட குரு அவங்கள பார்த்து பேசியிருக்கோமே தவிர கிளாஸ்லாம் அட்டன் பண்ணதில்லை. இந்த 10 நாளில் அதுவும் எங்களுக்கு ஒரு லக்கு தான். அன்னன்னைக்கு கொடுத்த ஹோம்ஒர்க்லாம் அப்படியே முடிச்சிடுவோம்.
ஹாஸ்டல் ஃபுட்டுலாம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் லாஸ்ட் டைமில் தான் எங்ககிட்ட எல்லாருமே க்ளோஸ் ஆனாங்க. அது எனக்கு இன்னமும் வருத்தமாக இருந்துச்சு. நாங்கள் வந்த அன்னைக்கு நாங்கள் அதிகமாக மிங்கிள் ஆகலையோன்ட்டு நினச்சிட்டோம். அப்புறமேட்டா இன்னைக்கெல்லாம் எங்களை ரொம்ப மிஸ் பண்ணுற மாரி நல்லா பேச ஆரம்பித்தாங்க எல்லாருமே. அதேமாரி இவங்களுக்கு நிறைய ஸ்டாமினா இருக்குது, நாங்கள் இன்னமும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிலாம் நினச்சிக்கணும். இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்த எங்கள் லீமா மேம்லாம் நல்லா கைட் பண்ணாங்க எங்களை. நாங்கள் டைம் கீப்பப் பண்ணோம் மேம். அதே போல் இங்கே ஃப்ரீயே கிடையாது, ஃபுல்லாக ஒர்க்கு. நம்ம டான்ஸ் முடிச்சிடணும், அதை கரெக்டாக நாங்கள் வரைஞ்சிடணும். அது எங்களுக்கு அங்கே ப்ராக்டிஸ் ஆனதால் அதை அப்படியே அந்த ஹோம் ஒர்க்கை முடிச்சிடுறோம். ஹாஸ்டல் போனாலும் அதே போல் 12 மணி வரைக்கும் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்த நாள் திருப்ப இதே ரொட்டைன் ஆகிறதால கரெக்டாக இருந்துச்சு மேம். ஃப்ரீயாக இல்லாமல் டான்ஸை பற்றியே ஃபுல்லாக கவர் ஆனோம் நாங்கள். தேங்க்யூ.